யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இந்தியா. சாஃப்ட்வேர் துறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரேப்பிட் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் துறைகளில் நாம் ரொம்ப சிறப்பாக செயல்படணும் அல்லது அந்த துறைகளை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணமுள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகள் அனுப்பணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ. சாஃப்ட்வேர் துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள் அந்த மாதிரியான பெரிய ஜெயிண்ட் கம்பெனிஸ் நம்மளுடைய கண்ணுக்கு வருவாங்க. ஸோ நம்மளுடைய கல்லூரிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு அனுப்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அனுப்புகிறாங்க. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுனாலையும் அப்படி போக முடியறதில்ல. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளில் மைக்ரோசாஃப்ட், கூகுளுக்கு கிட்டத்தட்ட கொத்து கொத்தா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு எபிலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்குது, இனோவேஷனை பில்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்குது. அதேமாரி அந்த மாதிரியான கல்லூரிகள்லேருந்து வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அதாவது படிச்சுட்டு அங்கேருந்து தொழில் தொடங்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 பிளேஸில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸை நிறுவி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்லூரிகளினுடைய லிஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பெரும்பாலும் ஐஐடி என்ஐடிஸாக இருக்கும். இந்த ஐஐடி என்ஐடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இதை நோக்கி பயணிக்கிறீங்க, உங்களுடைய கனவுகள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரியான கம்பெனிகள் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ வாங்க என்னென்ன காலேஜஸ் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை இந்திய லெவலில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ். ஸோ இங்கே உங்களுடைய ஃபீஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2.5 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அடுத்ததாக ஐஐடி பாம்பே, இங்கே 2 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அடுத்தது ஐஐடி டெல்லி, இங்கே 2 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இயர்லி ஃபீஸ் இருக்கும். ஐஐடி கரக்பூர், இங்கேயும் 2 2.5. அடுத்தது ஐஐடி கான்பூர், இங்கேயும் 2 2.5. அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானி தான் இருக்கிறதுலே ஹியூஜ் டிஜிட்டல் ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 4.23 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு ஆனுவல் ஃபீயாக இருக்குது. அட் பேசிக் அப்ராக்சிமேட்டில் நான் சொல்கிறேன். அடுத்தது ஐஐடி ஹைதராபாத், அது பார்த்தீங்கன்னா 2 2.5. அடுத்தது என்ஐடி திருச்சி 1 1.5. என்ஐடி சூரத் 1 1.5. என்ஐடி ரோர்கேலா 1 1.5. ஸோ இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த 10 கல்லூரிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ், இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை ரொம்ப அதிகமாக ரொம்ப எபிலிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளாக சொல்லப்படுது. நீங்கள் உங்களுடைய கனவு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது சாஃப்ட்வேர் துறைகளில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி வரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்போ கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பாக கொடுக்குறாங்க. எல்லா கல்லூரிகளுமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் பிளேஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத தான் மைண்டில் வச்சு பண்ணுறாங்க. பட் அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த காலேஜ் ரொம்ப பை ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இந்த டாப் 10 கல்லூரிகள் தான். ஸோ இந்த கல்லூரிகளில் நீங்கள் போகணும்னு முதல்ல நினைங்க, இந்த கல்லூரிகளுக்கு போவதற்கான வழிகளை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட். இரண்டாவது, நம்ம தமிழகத்தில் எந்த கல்லூரிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.